கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல வந்த ஊர் பண்ருட்டி. என் துரதிர்ஷ்டம் கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் கூடயே என்னைக்குமே வந்த நானு இன்னைக்கு கேப்டன் இல்லாம முதல் முறை உங்க கூட வந்திருக்கிறேன்னு. பண்ருட்டிக்கு நான் என்ன இது முதல் முறையா வரேன், சொந்திச்சு பாருங்க. இதோ நான் என் பக்கத்துல நிக்கிறாரு சிவக்கொழுந்து. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்ச காலத்துல இருந்து எங்க கல்யாணம் கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல வந்த ஊர் பண்ருட்டி. ஆனா என் துரதிர்ஷ்டம் கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் கூடயே என்னைக்குமே வந்த நானு இன்னைக்கு கேப்டன் இல்லாம முதல் முறை உங்க கூட வந்திருக்கிறேன்னு. ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் நம்மள தெரியலையே. நம்ம யாருக்கு என்ன தண்டனை செஞ்சோம் தெரியல. எனக்கு கேப்டன் கூடயே தான் நான் வருவேன், எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூட தான் வருவேன். ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் இல்லாம உங்களை பார்க்க வந்திருக்கனே, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. என் அன்பு தொண்டர்களே, இந்த புகழ் எல்லாம் யாருக்கு? நம்ம தலைவருக்கு தான். நம்ம தலைவருக்கு தான் இந்த புகழ் அத்தனையுமே. அவர் சம்பாரிச்சதான் இது. நீங்க அத்தனை பேருமே உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்தினாலும் என்னால முடியல. ஏன்னா நான் கேப்டன் கூட இங்க வந்த நாட்கள் தான் என் மைண்ட்ல வருது. தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவர் நம்ம கூட இல்லையேன்னு யாரும் நினைக்காதீங்க. தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு. தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு, எங்கேயும் போல. உங்க எல்லாருக்கும் தலைவர் சார்பாக என் நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன், அந்த மூன்று தெய்வங்களுமே இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்காங்க. தெய்வமாக இருந்து இங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு. எங்கேயும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு.